ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் LG g8x இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். Flipkart Big Billion Days சேலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட யூஸ்வல் ரிட்டைல் ப்ரைஸ் வந்து 54,000 வரும். ஆனால் நான் Big Billion Days சேல் நீங்கள் போட்டதுனால இதோட ரேட் வந்து 20,000 மட்டும்தான். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா அதில் ஒரு 10 ரூபா கம்மி. கரெக்டாக சேல் அன்றைக்கி 12 o'clock நான் ஆர்டர் பண்ணேன். நானும் என்னோட 3 பேர் சேர்ந்து அட் டைமில் ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு மட்டும் ஆர்டர் ஆச்சு, மற்றவங்களுக்குலாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னே வந்துச்சு. ஓகே, நான் வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு தான் ஷூட் பண்ணி அனுப்பான். அதனால் இதை நான் வந்து இதோட ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது. இதை நான் ஆன் பண்ணி என்னால் யூஸ் பண்ணி காட்ட முடியாது. நான் அன்பாக்சிங் நீங்கள் சைட் பை சைட் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிகேஷனும் அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து 5G கிடையாது. ஆமாம், 5G எல்லா ஃபோன்லேயும் ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் LG g8x வந்து 2019 செப்டம்பர் அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஃபோனில் வந்து அப்போ வந்து 5G கிடையாது, 4G வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. அடுத்து இதில் வந்து 6.4 inch ஸ்க்ரீன் இருக்குது. இதோட பாடி வந்து 190 கிராம் பாடி. அப்புறம் டிஸ்பிளேயில் வந்து ஃப்ரண்ட் வந்து Gorilla Glass 6 இருக்குது, பேக்கில் வந்து Gorilla Glass 5 இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது சிம்க்கு பதிலாக நம்ம வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சிம் வந்து ரெண்டுமே நேனோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து IP68 டஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்டு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810G கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இது ஒரு வெறும் ரகட்னஸ் சர்டிஃபிகேட் தான். இப்போ குறிப்பிட்ட ஃபீட் 6 feet இல்லைனா 10 feet இந்த மாதிரி ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணோடனே ஃபோன் வந்து கண்டினியூஸ் ஆப்ரேஷன் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் வந்து பிரேக் ஆகும். டிஸ்பிளேவை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு OLED ஸ்க்ரீன். டிஸ்பிளேவை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு OLED ஸ்க்ரீன், HDR10 சர்டிஃபைடு. இந்த ஃபோனில் வந்து டியூவல் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபோன்லேயே ஒரு ஸ்க்ரீன் வந்துடும், இன்னொன்று வந்து கேஸ்லேருந்து இன்பில்ட்டாக வந்துடும். ரெண்டுமே ஒரே ஸ்க்ரீன் தான் LG வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே HDR சர்டிஃபிகேட்டோடு வருது. சைட் பை சைடு அந்த லெஃப்ட் ஸ்க்ரீனில் ஒன்று யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஸ்க்ரீனில் ஒன்று யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோவை இன்னொரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம். அது ஃபியூச்சர் அது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. இந்த ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறதுனால 2K டிஸ்பிளே கொடுக்கல. ஆனால் பரவாயில்ல, இந்த ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்ததுனால கொஞ்சம் பேட்டரி வந்து சேவ் ஆகும். அடுத்து இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரன் ஆகிறது வந்து Android 9.0 ரன் ஆகிட்டுருக்கு. ஃபோன் வாங்கினோடனே Android 10க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்கிரேட் பண்ணாதீங்க. அப்கிரேட் பண்ணால் அது வந்து பக்கு நிறைய கண்டிப்பாக வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இது LG UX 10.0 ரன் ஆகுது. இந்த சிப்செட் வந்து போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் யூஸ் பண்ணுது. Qualcomm Snapdragon 855 ப்ராசஸர், ஒரு 7 nm ப்ராசஸர். அடுத்து இந்த ஃபோனில் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். ஆமாம், ஒரு ரெண்டாவது சிம்க்கு பதிலாக மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். அது வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண கிடையாது. அப்புறம் இது வந்து இன்டர்னல் வந்து ஸ்டாண்டர்டாக 128 GB வருது. அப்புறம் 6 GB ரேமோட வருது. நம்மளால் ஹையர் வெர்ஷனும் போக முடியாது, லோவர் வெர்ஷனும் போக முடியாது. அடுத்து இது வந்து ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 இந்த இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்தவரையில் ஒரு மெயின் கேமரா வந்து ஒரு 12 MP கேமரா, f1.8 அப்பாச்சர் கேமரா. அதனால் மெகாபிக்சல் சைஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னால லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். டியூவல் பிக்சல் பேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அப்புறம் OIS ப்ளஸ் அப்படி சர்டிஃபிகேட் இருக்குது. பேக் கேமரா அட் த டைம் EAS அண்ட் OIS சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணல. பேக்கில் வந்து செகண்டரி கேமரா வந்து ஒரு 13 MP அல்ட்ரா வைட் கேமரா. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா டியூல் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குது, அது எல்லா ஃபோன்லேயும் வந்துடும். HDR இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோ வந்து 4K அப் டு 30 FPS அண்ட் 60 FPS இது ரெண்டு வேரியண்ட்டில் எடுத்துக்கலாம். 1080p வந்து வேரியண்ட்டில் 2 ஃப்ரேம் ரேட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 1080p வந்து 30 frames per second, 60 frames per second ஆர் ஸ்லோ மோஷன் 240 FPS சூஸ் பண்ண முடியும். ஆடியோ வந்து 24 பிட்டில் ரெக்கார்ட் ஆகும். அதாவது ஸ்டீரியோ சவுண்டு ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து ASMR ஃபீச்சர் அது இதுன்னு நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க.
எல்ஜியில் எப்பயுமே வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து ஃபில்டர்ஸும் அவங்களே ஆட் பண்ணுவாங்க. இந்த ஃபோனில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்க்கல. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா தான். இது ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா. அப்படின்னா லோ லைட்டில் கண்டிப்பாக அடி வாங்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோக்கு வந்து 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் கைரோ பேஸ்டு EAS சப்போர்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். சவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சவுண்டு தான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ரேட்டட் ஃபீச்சர்ஸ். எல்ஜி முன்னே வந்து பிஎன்எஸ் ஓட பார்ட்னர்ஷிப் பண்ணி இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து டியூன் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ கம்பெனிலாம் டியூன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் அந்த டாப் இயர்பீஸு, இந்த மொபைல் கால் பேசணும்ல அந்த இயர்பீஸையும், இந்த மியூசிக் நம்ம வீடியோ ப்ளேபேக் பண்ணுற அந்த இயர்பீஸும் ரெண்டுமே 1.2 வாட், ரெண்டும் சேர்த்து 2.4 வாட் ஸ்பீக்கர்ஸு. ரெண்டுமே ஸ்டீரியோவில் அட் தி சேம் டைம் ஒர்க் ஆகும். இதில் மியூசிக் கேட்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூமே ஃபுல் பண்ணுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சவுண்டு தான் இருக்குது இந்த ஃபோனில், மாசான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னான். ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, இதில் வந்து 3.5 mm ஜாக் இருக்குது. ஆமாம், 3.5 mm ஜாக் இருக்குது. எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்லேயும் எல்ஜி தவிர்த்து யாருமே 3.5 mm ஜாக் கொடுக்கவே இல்லை. ஜாக் கொடுக்குறது மட்டும் இல்லை, இது வந்து குவாட் ஹெச்டி டேக் சப்போர்ட் இருக்குது. டேக்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அது கொடுக்குறதுனால ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே டியூன் பை மெரிடியன். ஒயர்லெஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது வந்து டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, வைஃபை 6, அடுத்து ப்ளூடூத் வந்து 5.0, ஆர்டெக்ஸ் ஹெச்டி, ஜிபிஎஸ் வந்து ஏஜிபிஎஸ், அது நமக்கு தேவைப்படாது. மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, NFC இருக்குது, FM ரேடியோ உண்டு, USB வந்து 3.1 டைப் C. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஸ்க்ரீனுக்கு உள்ள பில்ட் ஆகிருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு OLED பேனல், அதனால் கைரோ, ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், பேரோமீட்டர், இது எல்லா சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்சாரில் எதையும் ஸ்கிப் பண்ணலை. பேட்ரி வந்து இது ஒரு 4000 mAh லித்தியம் பாலிமர் நான் ரிமூவல் பேட்ரி. சார்ஜிங்கில் இந்த ஃபோனில் வந்து பிசாரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இதில் வந்து 20 வாட் கொடுக்கல, 18 வாட் கொடுக்கல, இல்லை 30 வாட் கொடுக்கல, ஒரு 21 வாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மொபைல் இந்த லிமிட்டட் எடிஷன் வாங்கும்போது பாக்ஸுக்குள்ளே வந்து சார்ஜர் கண்டிப்பாக வராது, நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். அதுக்கு நான் என் ஃப்ரெண்டு வந்து மீ சார்ஜர் வாங்கியிருக்கான், 27 வாட் சோனி சார்ஜர். அதோட அன்பாக்சிங்கும் நான் ரைட் ஆஃப்டர் திஸ் வீடியோ அப்லோட் ஆகும். அது வந்து குயிக் சார்ஜ் 3.0, ஆனால் இந்த ஃபோன் வந்து 4.0 சப்போர்ட் பண்ணும், ஆனால் பேக்வர்டு காம்பேட்டிபிள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் ஆகிற சார்ஜர் வாங்கினா காம்பேட்டிபிளாக இருக்கும். இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும், 9 வாட் வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஆரோ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். இது வந்து ஒரு நேவி ப்ளூ தான், லைட் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக ஷிமர் ஆகும் நேவி ப்ளூவில், அது நல்லாயிருக்கு. ஓகே, இவ்வளோதான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஃபோனில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன். கிட்டத்தட்ட இதில் ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர் வந்து 2020 வேறு எந்த ஃபோனுமே கிட்டத்தட்ட ஆஃபர் பண்ணவே கிடையாது. டியூல் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங், இயர்ஃபோன் ஜாக் இருக்குது. முக்கியமாக இயர்ஃபோன் ஜாக் வந்து நீங்கள் மொபைலில் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இயர்ஃபோன் ஜாக் தேவைப்படும். இந்த ஃபோனில் ஒரே ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது, என்னென்னா இதுக்கு வந்து டெம்பர்டு கிளாஸ் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு வந்து கேஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, அது மட்டும்தான். மற்றபடி இந்த ஃபோன் சூப்பராக இருக்குது. அடுத்து டியூல் ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜ் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிது அப்படின்னு அவன் சொன்னான்.
தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. அப்புறம் யூஷுவல் ப்ரோட்டோக்கால் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட்ஸ் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.